ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியான்லைஸ் சேனல். இன்றைக்கி நாம் தருமு சிவராமு அப்படிங்கிற தமிழ் அறிஞரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தருமு சிவராமு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா பிரமிழ் அப்படிங்கிற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவிதை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா 11th தமிழ் புக்கில் இந்த கவிதை வந்திருக்கு. ஓகேங்களா? சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எவ்வளோ அழகான கவிதை பாருங்கள். தருமு சிவராமோட புனைப்பெயர் பிரமிழ் அப்படிங்கிற பேரில் இதை எழுதியிருக்கார். இப்போ இவருடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இவருடைய பெயர் தருமு சிவராமு. இயற்பெயர், அதாவது பெற்றோர் இட்ட பெயர் அப்படிங்கிறது சிவராமலிங்கம். இவர் பிறந்த ஊர் இலங்கையில் உள்ள திரிகோணமலை. காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 பிறந்து 1997 இயற்கை எழுதியிருக்கார். இவருடைய புனை பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ், பானுச்சந்திரன், அரூப் சிவராம், படிம கவிஞர், ஆன்மீக கவிஞர், இந்த மாதிரியான புனைப்பெயர்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. இதில் முக்கியமாக பிரமிழ், பானுச்சந்திரன், அரூப் சிவராம் இந்த 3 பெயர்லையும் அவர் புனைப்பெயராக பயன்படுத்தி எழுதியிருக்கார். அப்போது நமக்கு கொஸ்டினில் வரும்போது தருமு சிவராமு அப்படின்னு தான் வரணும்னு அவசியம் இல்லை. பானுச்சந்திரன் அப்படின்னு வந்தால் கூட நமக்கு என்ன செய்ய தெரியணும்? ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? இவர் ராமகிருஷ்ண மடம் நடத்திய இரவு பாடசாலையில் படித்தவர். ராமகிருஷ்ண மடம் நடத்திய இரவு பாடசாலையில் படித்தவர். இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் விருது. இது நியூயார்க் விளக்கு அமைப்பு அது இந்த விருதை கொடுத்துருக்கு. புதுமை பித்தன் வீறு அப்படிங்கிற விருதை கும்பகோணம் சிலிக்குயில் அமைப்பு அது கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பன்முகத்திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஓவியர், சிற்ப கலைஞர், அதாவது களிமண் சிற்பம் அதிக அளவில் செய்கிறதுல இவர் சிறப்பு மிக்கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிஞர், சிறுகதை ஆசிரியர், விமர்சகர், இத்தனை திறன்மைகள் ஒருங்கே இணைய பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமு சிவராமு. ஓகேங்களா? இவருடைய ஓவிய கண்காட்சி கண்டி பிரான்ஸ் கழகத்தில் 1971 நடந்தது. இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதைகள், விமர்சனங்கள், சிறுகதைகள், நாடகங்கள், மொழியாக்கங்கள், இந்த மாதிரியான பல்வேறு படைப்புகளை இவர் செய்திருக்கார். சீசு செல்லப்பா அவர்களை பற்றி படிக்கும்போது நம்ம எழுத்து இதழை பற்றி படிச்சிருக்கோம். எழுத்து இதழை தொடங்கியவர் சீசு செல்லப்பா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த எழுத்து இதழில் விமர்சனமும் கவிதையும் எழுதியவர் முதல்ல எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமு சிவராமு. மௌனியின் கதை தொகுப்பிற்கு முன்னுரை எழுதியிருக்கார். பாரதியார் கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட கவிதைகளை பற்றியும் அவரோட கலையை பற்றியும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கட்டுரைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரை பற்றிய கூற்றுகள், அதாவது இவரை பாராட்டி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூற்றுகள். சீசு செல்லப்பா இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ் விசித்திரமான படிமவாதி அப்படின்னு சொல்லுங்க. அதாவது படிம கவிஞர் அப்படின்னு அர்த்தம். பிரமிழ் விசித்திரமான படிமவாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே என்ன சொல்லியிருக்காரு இன்னொரு தடவையும், உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தருமு சிவராமு அவர்கள் உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா. எஸ் ராமகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரமிழ் தமிழ் கவிதையின் தனிப்பெரும் ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்கார். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பிரமிழ் தமிழ் கவிதையின் தனிப்பெரும் ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஜானகிராமன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் மாமேதை. யாரை தமிழ் மாமேதை சொல்லியிருக்காரு? தருமு சிவராமுவை தமிழ் மாமேதை என்று அழைத்தவர் ஜானகிராமன். நவீன தமிழ் இலக்கியத்தின் மாமேதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கூற்றுகள். இதை நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கணும். இவர் எழுதிய முக்கியமான நாடகம் நட்சத்திரவாசி. இவர் எழுதிய முக்கியமான நாடகம் நட்சத்திரவாசி. கட்டுரை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழலும் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காரு. ஸ்ரீலங்காவின் தேசிய தற்கொலை அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பும் எழுதியிருக்காரு. குறும்புதினம், அதாவது சின்ன சின்ன நாவல்கள் எழுதுவாங்கள்ல, அது பார்த்தீங்கன்னா ஆயி பிரசன்னம் அப்படின்னு 2 குறும்புதினங்கள் எழுதியிருக்கார். உரைநடை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்சும் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கார். இவருடைய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ் கவிதைகள், மேல் நோக்கிய பயணம், கண்ணாடி உள்ளிருந்து,
கைப்பிடி அளவு கடல், விடிவு, சூரியன் தகித்த நிறம் முதலியவை இவருடைய முக்கியமான கவிதை நூல்கள். சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான ஒரு 10 சிறுகதை தொகுப்புகள் மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். லங்காபுரி ராஜா அப்படிங்கிறது இவருடைய முக்கியமான சிறுகதை தொகுப்பு. பிரமிழ் படைப்புகள், பாறை, கருடனூர் ரிப்போர்ட், நீலம், கோடாரி, சந்திப்பு, சாமுண்டி, கிசுகிசு, அங்குலி மாலா அப்படிங்கிறது இவருடைய முக்கியமான சிறுகதை தொகுப்புகள். ஓகேங்களா? இதில் நம்ம முக்கியமாக இவரோட இதில் பார்க்க வேண்டியது இவருடைய புனை பெயர்கள். அதை ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்கணும். இவருடைய கவிதை 11ஆம் வகுப்பில் இருக்குது. அது ஒரு மனப்பாட பகுதி. அதை நல்லா நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவருடைய நூல்கள், முக்கியமான விருதுகள், இதை பற்றி பார்த்துக்கிட்டா போதும். இவ்வளோ தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தமிழறிஞரோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.